அப்படின்னா என்ன ஐயா? உலகுக்கு உயிராயினாரு. இப்ப உடம்புக்கு உயிராயினான்னு என்ன? அந்த உடம்புல உயிர் இருந்தா அறிவும் செயலும் அடங்கும். அதுபோல உலகத்துல இருந்தா அதுக்கு குணமும் தொழிலும் அடங்கும். உலகத்துல ஒவ்வொரு பொருளுடைய குணமும் தொழிலும் விளங்கணும்னா அதுல யார் இருக்கணும்? சிவம் இருக்கணும் இல்லையா? அப்போ உயிருக்கு உயிராயினாயினா அப்போ இந்த ஆன்மாவுக்கு அறிவாகிய குணமும் தொழிலுமாக நிற்பவன் அவன்தான். குணமும் தொழிலும் நம்முடைய பண்பு. எனவே அந்த பண்பு விளங்கணும்னா அவன் இருக்கணும். அவன் இல்லைன்னா வெற்றுயிர். அது என்ன சொல்றாரு? வெற்றுயிர். அதுதான் அந்த ஒளியான திருமேனி. எனவே அந்த மதம், தானம் மதம், அதாவது யானைக்கு மதம் என்பது அதன் உடம்பின் வலிமை எடுத்து காட்டக்கூடிய அடையாளம். யானைக்கு மதம் பொழியுது, மத நீர் வலியுதுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு வலிமையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த உடல் வலிமையை காட்டக்கூடிய அடையாளம் மத நீர் இல்லையா? அந்த உலகத்து யானைக்கு எந்த ஞானக்கழிப்புக்கு அந்த மதம் என்பது அறிவின் மதம், அறிவின் செழிப்பை குறிப்பது. விளங்குதா? இது எதை குறிக்குது? அறிவின் வலிமை. எனவே அந்த ஞான கிரியாசக்திகளை குறிக்கும். அத நமக்கு தருகிறான். அந்த ரெண்டையும் எதுக்காக பயன்படுத்துறான்னா தனக்காக பயன்படுத்தலை. அந்த ஞானமும் கிரியையும் உயிருக்காக. அதனால தானம் மருந்து, அதை தானம் செய்கிறான் அப்படின்னாரு. அதனால உமிழ்தல் அது தானம். விளங்குதா? அது ஏன்னா அது பிரதிபகாரம் கருதாது கொடுக்கிறான். அந்த கழிப்பு என்பது பரிபுரானந்தம். அது என்ன சொல்றோம்? பரிபுரானந்தத்தை குறிப்பது. அப்படின்னானது பரினானது பரி அது இல்லை. பரிங்கிறது இடையினம். பரி மிகுதி குறிக்கிறது. சால கூர் தவன் அணி பரி மிகல் எல்லாம் மிகுதியை குறிக்கிற சொல்லு. பரினா மிகுதி, பரிபாகம் அதிக பக்குவம். பாகம்னா பக்குவம், பரிபாகம்னா மிகுந்த பக்குவம். பரி என்பது மிகுதி குறித்த சொல். சரி, எனவே அங்க பரிபூரண, பூரணம்னா என்ன? நிறைவு. எங்க நிறைவு? நம் அறிவு முழுவதும் பூரணமாக ஆனந்தம் நிறைந்து. எனவே ஆனந்தம் மேலோங்கி நிற்றல். ஆனந்தம் மேல் ஓங்கி நிற்றல். அதான் பரிபூர ஆனந்தம். விளங்குதா? விநாயக கடவுள் அணுக்கரைக்கும் பொருட்டு குறுவடிவாய் எழுந்தருளி வரும் பொழுது ஞானமும் ஆனந்தமும் பொருந்திய சொருபியாய் வருவன். அந்த ரெண்டும் பெருமானுடைய சொரூப லட்சணம். சற்று இதித்து ஆனந்தம் சொல்றோமா இல்லையா? ஞானானந்த வடிவு அப்படிங்கிறது சொரூபம். விளங்குதாமா? அப்போ சத்துங்கிறது சத்தான அறிவும் சத்தான ஆனந்தமும். இந்த சத்துங்கிறது ரெண்டு கூடயும் சேர்க்கணும். சத்தான அறிவில் ஏற்படுவது சத்தான
மாறாத அறிவிலே மாறாத ஆனந்தம். மாறாத ஆனந்தம் வரணும்னா என்ன வரணும்? மாறாத அறிவு வரணும். அப்படின்னு அறிவுக்கும் ஆனந்தத்துக்கும் அடையாக்கினார். எதை? சத்தை. அதுதான் நம்முடைய சொத்து. விளங்குதாமா? எனவே அந்த கடல் அந்த திருவடிகள் அது ஞானாசக்தி கிரியாசக்தி வடிவினவாய். ஞானாசக்தி மலத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கும், கிரியாசக்தி வினையை நீக்கும், தீட்ச செய்கிறது என்று அப்படி பிரிக்கிறார். அதான் கிரியாசக்தி வியாபாரம். அது புரியுதா சாமி? இவைகளையே இந்த சக்திகளினுடைய வியாபாரம். அப்படி செய்து வலிதாய வினை. வலிதாய வினைனா வலிதாய வினை இல்லம்மா. நமக்கு ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது. அந்த வினையை சொல்லும் போது என்ன செய்யறாரு? ஒரு அடை கொடுத்தாரு. ஆறாறு தத்துவம் அதுக்கு ஒரு அடை இல்லை இல்லையாம்மா? ஆணவம் அதுக்கே அடை கொடுக்கல இல்லையா? ஆனா வினைக்கு மாத்திரம் மாறா வினை. அடே என்ன சார் நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்ல மாட்டேன். ஏன் ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு வச்சுடா? ஏன் அங்க போய் வாயத்தையே திறந்துடாதுன்ட்டாரா? சொல்லலையே அப்படி. மாறா வினை அப்படின்னா எல்லாமே மாறாதது தான். இதுக்கு மட்டும் மாறாதது. மாறாதுன்னா இரவாதன்னு அர்த்தம், நித்தம்னு அர்த்தம் இல்லையா? மாறா வினைன்னு சொல்றது வலிதான வினை. ஏன்னா திருக்குறள்ல கூட இருவினை என்பது ரெண்டு வினை இல்லை. இருவினை என்பது இருத்தற்கரிய வினை என்பது, வலிய வினை என்பது. இரு என்பது வலிமை குறித்தது இல்லையா? ஏன் அப்படின்னா இது இந்த பிராரத்தம் அது ஆகாமியத்தை என்ன செய்யும்? அவினாபாவமாக கொண்டு வருதலில் வலிதாய வினை என்றார். என்ன சொன்னாரு? சொல்லுங்க சார். ஆகாமியத்தை அபினாபமாக கொண்டு வருகின்ற பிராரத்த வினை. பிராரத்த வினை சும்மா சொல்லாம அது அவினாபாவமா கொண்டு வருகிற, ஆகாமியத்தை அவினாபாவமாய் கொண்டு வருகிற பிராரத்த வினைகள். எனவே பிராரத்தம் நாம நுகரும் பொழுதே கூடவே என்ன வந்துடும்? ஆகாமியம் வந்துடும். அப்போ அதான் நீங்கவே நீங்காதான் இல்லையா? இப்போ தொடர் வினை ஆயிடுது. அதனால வலிதாய வினை என்று காரணக்குறி ஆயிற்று. புரியுதாமா? ஏன் அப்படி சொன்னாரு? என்னம்மா? ஏன்னா ஏன் அப்படி சுத்துது? அனுபவிக்கும் போது ஏன் மனையை செய்தியோ? ஏன் செய்தி? சும்மா கிடக்க மாட்டேடோ? என்னம்மா? சாமி செஞ்சுட்டாரா? அப்படி இல்லை ஏமா. இந்த பிராரத்தம் என்பது இன்ப துன்பம். இன்ப துன்பம். இந்த இன்பமும் துன்பமும் வரும் பொழுதே விருப்பும் வெறுப்பும் கூடயே வந்துடும். இன்பம் வரும்போது விருப்பு கேட்டுட்டு வராது. உங்ககிட்ட இன்பம் வரும்போதே நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட தோணிடும். வருமா இல்லையா? அது உடல் நிகழ்ச்சி. அதான் அபினாபாவம். இன்பம் வரும்போது விருப்பம் கூடயே வந்துடும். பிறகு அந்த விருப்பம் வந்துட்டா புதுவினை ஆயிடுத.
அதனால் புரியுதாமா? அப்போ அதை இதையும் பிரிக்கவே அன்செப்பரபிள். விருப்பம் வரும்போது விருப்பம் தானா வந்துடும். ஒரு காத்தடி நல்லா இருக்க அப்படின்னு கூட வந்துருதா இல்லையா? வந்துடுவான். வேணா வந்துட்டான்னு அர்த்தம். காத்து வரல, என்ன வந்துட்டான்? வேணா வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா? எனவே அதை ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்ப எப்படித்தான் நீங்கிறது? என்னம்மா எப்படிம்மா நீங்க எதுக்கு சார் நீங்க அந்த வீண் முயற்சியெல்லாம் வேண்டாம். எப்படி வந்ததோ அப்படி போகும். என்னம்மா நானும் மாட்டோங்க. நான் எல்லாம் அப்படித்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா செஞ்சிருந்து இதெல்லாம் செஞ்சிருந்தேன். என்ன செய்ய? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சிவபுண்ணியங்க இங்க இறை பண்ணிக்கிறாரு. எல்லாம் அதான் அங்க நீயான சுகதுக்கம் வேண்டாம். நீ இந்த உடம்பு சுகமும் துக்கமும் உடம்புக்கு, நீ அந்த உடம்பை பற்றி நின்றா உனக்கு வரதான் செய்யும். கேடு கேட்ட வேலை இருக்காது. நீ இந்த உடம்பா இல்லை இல்லையா? இந்த உடம்பு நீ அல்ல என்று வேறாக நெல், அது உனக்கு வேறா நிற்கும். விறகுதா? இந்த உடம்பே நீ வருது உடம்பு வழியா வர வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு வந்தது உங்களுக்கு வருது. நீ இந்த உடம்ப வடக்கையில பார்த்தோம்னா உனக்கு வராது. புரியுதா சார்? எனவே நாம் அந்த உடம்ப நமதல்லன்னு நிக்கணும். அது எப்படி நிக்க? அருள் வழி நின்றால் உடம்பு மறக்கும். யானாகிய என்னை விழுங்கி உயிரே விழுங்கப்பட்டவின் உடம்பு எப்படி நினைக்க கொடுக்கும்? விளங்குதான்? அதான் உயிர் உண்ணி 10. எல்லாம் திருவாசகத்தை தலைகீழா சொல்றதெல்லாம் இருக்கு. தெரியுமா சார்? இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டா பிரேக் போட்டாம அங்க போய் 8 தான் பாயிண்ட். இங்க ஆரம்பிச்சா நமச்சிவாய வாழ்க்கைன்னா எங்க போய் நிற்கும்? ஆமா, யார் சொல்லுவா? அச்சோவே என்னம்மா? திருவருள் தான். ஆனா பூரா முழுங்கி தொலைச்சிடுறாங்களே. அல்வா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தானே முழுங்கிறதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா இல்லையாம்மா? போனதுலாம் சரிதான். அதான் அனுபவிச்சுல போகணும். ஒரு 100 அல்வா சாப்பிட்டாலும் அப்படி சாப்பிடணும். நல்லா அசை போட்டு சாப்பிடணுமா? கிலோவை வாங்கி முழுங்கிட்டோம்னா என்ன பிரயோஜனம்? ஏற்கும் போகும் ஏப்பணும். சாப்பாடு ஆறுத எனவே இங்க அந்த வலிதாய வினை அப்படிங்கிறாரு. அந்த வினை லேசில போகாது. சொல்றது எல்லாத்துக்கும் லேசுதான். அந்த உடம்ப நீங்கிறது வைக்கிறதுலாம் லேசான காரியமா? சென்று சென்று அணுவாய் தேர்ந்து ஒன்றாங்கிறார். பலகால முயற்சி பண்ணி சாதனை செய்து சிவத்தோடு சார்ந்தாலும் அந்த உடம்பு விட்டு நீங்க முடியும். சத்துடன் நின்று தானே அசத்தை நீங்கணும் இருக்கிறாரு இல்லையாம்மா? வா, உடம்பை நீ போ, வா போன்னு சொல்றதுக்கு
அது நம்ம வசத்துல இல்லையே, இல்லையா? அப்போ யாரு கொடுத்தானோ, ஆமா, கணம் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ? புரியுதாமா? அந்த மாடு தான் நாம. வண்டி, ஆமா, இந்த பிறவிங்கிற வண்டியில மாட்டை மாட்டியாச்சு. அதுல வேணா இந்த சரக்கை ஏற்றி வச்சிருக்கு பொதி. அத மாடு ஏன்னா இங்க கூட்டு இங்க அவருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த சரக்கை இங்க ஏற்று இறக்கணும். ஆமா, அவன் இறக்கும் போதுதான் இறக்குவான், அவுக்கும் போதுதான். இந்த மாட்டுக்கு ஒண்ணு சொல்ல, அந்த பொதிக்கும் சொல்ல முடியாது, மாட்டுக்கும். எனவே நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். விளங்குதா? நம்ம லட்சணம் அப்படி இருக்கணும். எனவே எங்க அந்த வினை, வலிதான வினை, அது அந்த வலிய வினை கூட என்ன செய்யாதான், நமக்கு அந்த அறிவு விளக்கம் வந்துருச்சுன்னா, அந்த வினைக்கு நிமித்த காரணம் எது? 10ஆம் நூற்பாவை சொல்லுங்கம்மா. ஏமா 10ஆம் நூற்பாவை சொல்லுங்க. ஏப்பா திகைக்கிறீங்கள? அவனே தானே ஆகிய நீக்க மலம் ஆயுதனோடு மலம் ஆயுதனோடு வல்வினை. இந்த வினைன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? மலம் ஆயுதனோடு கூடிய வினை அப்படிங்கிறாரா இல்லையா? எனவே அந்த வினைன்னு ஒருமையில சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படி ஒருமையில சொல்றாரு? பிராரத்தத்தை முதல் காரணமாகவும் இல்லையா, மாயையை துணை காரணமாகவும் ஆணவத்தை நிமித்த காரணமாகவும் கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு ஆகாமிய வினை. ஒரு வினைக்கு 3 முதல் துணை நிமித்தம் என்ற 3 காரணங்களை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு வினை என்று ஒருமையில் நின்றதால் ஒருமையில் உரைத்தார். அப்படி சொல்லணும். புரியுதா? இருக்கட்டும். அப்போ அந்த நிமித்த காரகன் யாருன்னா அந்த ஆணவம் தான். அது போயிட்டுதுன்னா, அறிவு தூய்மை ஆயிட்டுதுன்னா அவன் போயிட்டான்னா வினை இல்லை சொல்ற. விளங்குதா? சாப்பிட்டு வருவோம், சாப்பிட்டு வந்து பார்ப்போம். எப்போ அந்த மனம் பாட்டை இன்னும் முடிஞ்ச பாட்டுல உட்கார